அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அளவை நடப்பது செய்யுள் 28. ஓடா மறவர் உருத்து மதம் செருக்கி பீடுடை வாளார் பிணங்கிய நாட்டினுள் கேடகத்தோடு அற்ற தடக்கை கொண்டு ஓடி இகலன் வாய் துற்றிய தோற்றம் அயலார்க்கு கண்ணாடி காண்பாரின் தோன்றும் புனல் நாடன் நன்னாரை அட்டகளத்து. புனல் நாடன் என்பது சோழ அரசனை குறிக்கிற வார்த்தையாகவும், அவனை எதிர்த்து வருகிறவர்களை எதிர்த்து அவன் போரிடுகிற போது சோழ நாட்டினுடைய வீரர்கள் மிகுந்த பெருமிதத்தோடு தன்னுடைய எதிரிகளுடைய கைகளை வெட்டினார்கள் என்று சொன்னால் அவர்கள் கைகளை மட்டும் வெட்டவில்லை, அவர்கள் எதிரிகள் தாங்கிய கேடயத்தோடு கூடிய கைகளை கீழே விழுமாறு வெட்ட அக்கைகளை நரிகள் கவ்வி கொண்டு ஓடுகிறதாம். அப்படி நரிகள் ஓடுவது எப்படி இருக்கிறது என்றால், தன் முகங்களை கண்ணாடியில் பார்த்து கொண்டு மகிழ்வதைப் போல அந்த நரிகள் பக்கத்தில் நிற்பவர்களுக்கு காட்சி தெரிந்தன என்று சொல்கிறார். கேடயத்திலே நரியோட முகம் தெரியுதா? எப்படி மனுஷன் கண்ணாடியில் தன் முகத்தை தானே பார்த்து ரசிப்பானோ அதுபோல் நரிகள் அந்த கேடயங்களோடு கைகளை கம்மி கொண்டு செல்லுகிற பொழுது தெரிகிறது என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம். ஓடா மறவர் உருத்து மதம் செருக்கி பீடுடை வாழர் பின்வாங்கிய நாட்டினுள் கேடகத்தோடு அற்ற தடக்கை கொண்டு ஓடி இகலன் வாய் துற்றிய தோற்றம் அயலார்க்கு கண்ணாடி காண்பாரின் தோன்றும் புனல் நாடன் நன்னாரை அட்டகளத்து. இகலன் என்பது இங்கே நரியை குறிக்கிறது. நன்றி, வணக்கம்.